ஒரு சினிமால நடிச்சவருக்கு பல லட்சம் மதிப்புள்ள வாட்ச், ஆனா எங்க அண்ணன் திருமாவுக்கு 1 லட்ச ரூபா வெள்ளியில பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறதா? வெளியில உலகநாயகன் ஜாதிதான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது வெள்ளி மாதிரி வித்தியாசம் பாக்குறாரோ? இதழில் கதை எழுதும். புரியுதா? நாடி நரம்பெல்லாம் கமல் ஓடினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். 4-5 வருஷம் இங்க இருந்துட்ட பிறகு கான்ட்ராக்ட்ல போயிட்டு அதே வேலை செய்யு. இது என்னங்க நியாயம்? அது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல எத்தனை கோடிங்க அவங்களுக்கு நாசம் ஆயிர போகுது, லாஸ் ஆயிர போகுது. அதை கொடுக்க முடியாது அவங்களால. கண்டக்டர் டிரைவரையே கான்ட்ராக்ட்ல விட போறாங்களாம். சிஐடியூல கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள். இதே அதிமுக ஆட்சி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். திருமாவளவன் பேசுற ஸ்டேஜில் ஒரு பெண்மணி பேசுறாங்க, திருமாவளவன் என்பவர் அம்பேத்கரையோட ஒரு படி மேல். ப்ளீஸ் வேண்டாம், அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. அது அன்றைக்கு சொன்னதே தப்பு. அன்றைக்கே கண்டித்து இருக்க வேண்டும். இது ரொம்ப தப்பு இல்லையா? அதை கேட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்க இவரை புகழணும் அப்படின்னு சொன்னா நீங்க புகழ்ந்துட்டு போ. காலம் பூரா எங்க கட்சியை சார்ந்தவர்கள் வெறும் ஒரு 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ மட்டும் தான் இருக்க முடியுமா? எப்பதான் நாங்க மந்திரி ஆவறது அப்படின்னு கேட்க முடியுமா அவரால? நீங்க மட்டும் குஷன் சேர்ல உட்காந்துப்பீங்க, எனக்கு பிளாஸ்டிக் சேர் இல்ல, எனக்கு இதுவே கன்வீனியன்டா இருக்கு. எத்தனை காலத்துல தான் இந்த மாதிரியே இருக்கிறது? உண்மையா இவங்க யாருக்கும் முன்னேற்றம் அப்படின்றதுல அக்கறை கிடையாதுங்க. இருந்ததுன்னா முதல்ல அந்த போஸ்ட ஒழிங்க. அதுக்கப்புறம் சமத்துவம், சமூக நீதி, இதை பத்தி எல்லாம் பேசலாம். சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ் வழியில் வந்தவர். தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார். ஆனால் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சுதர்சன் ரெட்டி. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? இதுலேயும் அந்த ஜாதி பெயரை நீக்கிட்டு முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இது என்ன விதத்தில் ஜாதி ஒழிப்பு? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன திருத்தம். இந்த ஜாம்பவான் அருண்னா எல்லாம் கமெண்ட்ல உன்னை கழுவி ஊற்றுவாங்க. டெய்லி பஞ்ச் அருண்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் சார். ஆனால் இருந்தாலுமே சில பேர் கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஜாம்பவான் அவர் தான் அப்படின்னு இருக்காங்க. சரி, நேர்கள் ரவி மாதிரி என்ன விட்டுருங்க சாமி, நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். மோதிரம் புதுசாக இருக்கே சார். என்ன பிறந்த நாளுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா? இந்தாப்பா, நான் கைட்டியே குத்துடுறேன். ஏன் சார்? நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. 2999 ஒன்லி. அமேசான்ல இருக்குது, வாங்கிக்கோங்க. கோல்டு மாதிரியே இருக்கே சார். மாறி, அதான் நீயே சொல்றதியா மாறி அப்படின்னு. அதாவது டங்கா மாறி ஊது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள வெள்ளி, வெளியில அது வைரம் மாதிரி இருக்கும், தங்கம் மாதிரி இருக்கும், எது வேணா மாதிரி இருக்கும். இப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. விக்ரம், அந்த விக்ரம் படம் தானே, அதுல ரோலெக்ஸுக்கு என்ன குத்தாங்க சார்? ரோலெக்ஸ்க்கு 25 லட்ச ரூபா கொண்ட வாட்ச். 45 லட்ச ரூபா. 45 லட்சம். ஆமா, ரோலெக்ஸ் வாட்ச். 1 கிலோ வெள்ளி எவ்வளவு தெரியுமா? அதாவது 100 கிராம் பார் 11,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆடி தள்ளுபடியில வாங்கினா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கேன். அப்ப தோராயமா ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னோம்னா 1 கிலோ வெள்ளி 1 லட்ச ரூபா. அதுக்கு தங்க பெயிண்ட் அடிக்கணும்னா எவ்வளவு ஆயிரப்போகுது? அப்போ ஒரு சினிமால நடிச்சவருக்கு பல லட்சம் மதிப்புள்ள வாட்ச், ஆனா எங்க அண்ணன் திருமாவுக்கு 1 லட்ச ரூபா வெள்ளியில பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறதா? சார் கமல் சாரை பத்தி நீங்க சொல்றீங்களா? வேற யாரை பத்தி சொல்ல போறேன் நான்? அதுலயும் அந்த சங்கிலின்றதுல ஒரு பெரிய குறியீடு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சனாதன இந்த சங்கிலி, சர்வாதிகார சங்கிலி, இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த சங்கிலியையே அண்ணன் திருமாவுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னும் நாங்க உங்களை சங்கிலியால கட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது குறியீடு இருக்குதோ? உள்ளுக்குள்ள வெள்ளி, வெள்ள தங்கம். அதானே அந்த சங்கிலி. 1 கிலோவா? அதுவும் ஒருத்தர் பக்கத்துல மைக்கு பிடிச்சி சொன்னவனே தான் சார் தெரிஞ்சது அது வெள்ளின்னு. இல்லைன்னா நாங்களாம் தங்கம்னே நினைச்சிருப்போம் சார். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இதையும் ஒரு குறியீடா பாக்குறேன். எப்படி சார்? வெளியில தங்கம் பளபளன்னு இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெள்ளி. இதை விட 100 மடங்கு விலை குறைவு. ஏன்னா தங்கம் 1 கிராமே கிட்டத்தட்ட இப்போ 9,300 ரூபா, ரவுண்டா 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இது 100 கிராம் 10,000 ரூபா. அப்போ 1க்கு 100 வந்துருச்சா? இப்போ பாருங்களேன், வெளியில உலகநாயகன் ஜாதிதான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது வெள்ளி மாதிரி வித்தியாசம் பார்க்கறாரோ? அதனால தான் ரோலெக்ஸ் வேஷத்துல நடிச்சவருக்கு பல லட்சம் மதிப்புள்ள ரோலெக்ஸ் வாட்ச், ஆனா எங்க அண்ணன் திருமாவுக்கு வெறும் வெள்ளியில பெயிண்ட் அடிச்ச சங்கிலியை கொடுத்துருக்காரோ?
விடுங்க, இதெல்லாம் சொன்னா உனக்கு வேற வேலையே இல்லையா, இதெல்லாம் நீ நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருப்பியா அப்படின்வாங்க. சரி ரைட்டு, அது அவரே அர்த்தம் சொல்லட்டும், விடுங்க சார். அதெல்லாம் விடுங்க சார். இருந்தாலுமே கமல் சார் அவர்களை போற்றக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது என்ன பண்ணால், நான் மலத்தை கையிலே அள்ளுவேன் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு சார். அதுக்கப்புறம் என்ன சார் வேண்டியிருக்கு? அந்த அளவுக்கு பேசியிருக்காரு சார் அவர். அதுல இன்னொன்னு சொன்னார் தெரியுமா? கையில அள்ளுவேன்னு சொல்ல மலத்தை அள்ளுவேன்னு சொன்னாரு. அதுல சொல்லிட்டு உங்களுக்காக அல்ல எனக்காக அப்படின்னாரு. ஆனா அதுல ஒரு காலப்பிழை இருக்கின்றது விக்ரம். என்ன பிள்ளை சார் அப்படி? பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் தெரியுமா? அது தப்பா சொல்லிட்டார். இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கணும். மலத்தை அள்ளினேன் அப்படி சொல்லியிருக்கணும். எப்படி சார்? அது எப்பவோ நடந்த விஷயம் இல்ல. அள்ளுவேன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. அவர் அள்ளினது நீங்க பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையே சார். என்னையா அது? மலத்தை இரு கைகளாலும் அள்ளி அதை இதழோடு சார். சார் என்ன சார் எப்படி நீங்க ஓகே ஃபேன் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வெறியினார்கள், அதுக்காக இப்படியா சார் சொல்லுவீங்க நீங்க? நீ பார்த்ததே இல்லையா அவர் இது மாதிரி பண்ணதை? பார்த்தது இல்லை சார். எப்போ சார் நடந்தது இது? என்னையா அது எப்ப நடந்ததுன்னு கேட்குற, உலகத்துக்கே தெரியும் அது. அதனாலதான் சொல்றேன், அள்ளினேன்னு சொல்ல வேண்டியது அவர் அள்ளுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை பாஸ்ட் ஃபியூச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். மலத்தை அள்ளி இதோட எப்படி சார் முடியும்? பார்க்கவே உன்னால் முடியும் தம்பி படம் பார்த்தியா? பார்த்தா சார். அதுல ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு தெரியுமா? இதழில் கதை எழுதும் நேரம் இது. அதுல டுவேட் பாடுவார்ல, சீதாவை அப்படி இருக்கைகளாலும் அள்ளி. அந்த படத்துல சீதா அவர்களுடைய பேர் என்ன பேர் சார் அது? அதான் இவர் கேட்பாரு. அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க. இவர் வீட்டுல போய் சொன்ன உடனே ஐயா என்ன தம்பி பேரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு மறுபடியும் திபுன்னு ஓடுவாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு. அதாவது முத தடவை கேட்கும் போது சீதா அவங்க என்ன சொல்லுவாங்க, LKA மலம் அப்படின்வாங்க. இப்ப ஞாபகம் வருதா? மலத்தை அள்ளி. அதுக்கப்புறம் போன உடனே தான் லலித கமலம்னு சொல்லுவாங்க. சோ அந்த முதல்ல மலம்னு தானே பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டூயட்ல அவங்கள தானே அவர் அள்ளி இதழில் கதை எழுதும். இப்ப புரியுதா? நாடி நரம்பெல்லாம் கமல் ஓடினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சும்மா என்னவோ இவரு கமலஹாசனை கலாய்க்கிறாரு, கமலஹாசனை கண்டால் நாங்கெல்லாம் ஃபேன் இல்லை, ஃபெனாட்டிக். இது வரைக்கும் யாருக்காவது ஞாபகம் வந்ததா அந்த மேட்ரு? எங்க புச்சம் பாருங்க சார். நாங்க மலம் நினைச்சா வேற மலம்ல சார் நினைச்சிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நீங்க நினைச்சிட்டு போவீங்க. அது அவங்க சௌகரியம். எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. அதனால அவரோட தான் சொல்லிக்கிறாரு காந்தியோட பேரன் அப்படின்னு. பேரன் தாத்தா பேரை எடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. இவர் பேரை ஒரேடியா எடுத்துருவார் போல இருக்குது. தாத்தாக்கும் பேரனுக்கும் ஏதாவது ஒரு ஒத்துமை இருக்குதா? இவர் சொன்னார்ல கலைஞரை இழிவுபடுத்த வேண்டும் என்றார். இவர் எப்பப்பெல்லாம் நான் அவருடைய பேரன் சொல்றாரோ அப்பப்பெல்லாம் அவர் அவதூறு பண்ற மாதிரி அர்த்தம். ஒரு ஒத்துமை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. அவர் புலால் உண்ண மாட்டார், மது அருந்த மாட்டார். சரி விடுங்க, ஏதோ ஒண்ணு. அவரு செஞ்சது வேற, இவர் செஞ்சது வேற. இவர் அள்ளினேன் அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்காங்க. இதுக்கு மேல ஆராயாதீங்க. பழமொழி இல்ல, பாட்டு சொன்னா கூட அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓகே சார். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் எப்பதான் சார் பார்லிமெண்ட்ல பேச்சுவாரு? அதுதான் எல்லாம் காத்து நிற்கிறாங்க. இப்ப அடுத்தது அண்ணன் CPR அவர்கள். நான் தானா கிடைச்சேன். இந்த நேரம் பார்த்து என்ன கொண்டு போய் அங்க போடுறீங்களே அப்படின்னு அவரு ரொம்ப நொந்து போயிருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதனால இல்லைங்க, வேற வழியில் அட்லீஸ்ட் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தமிழாவது தெரிந்து. அதாவது எல்லாம் என்ன பண்ணாங்க, கொங்கு மண்டலத்திலேருந்து அவர் வராரு, கொங்கு மண்டலத்தில் பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இவரை கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள டெலிபரேஷன்ஸ் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பார்த்தாங்க வேற யாரையாவது போட்டா இவர் முதல்ல தமிழ்ல பேசுறத தமிழ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்குள்ள ராஜ்யசபாவே அன்றைக்கு முடிஞ்சிடும். அதனால குறைந்தபட்சம் இந்த தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது தெரியக்கூடிய அளவில் ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் தமிழர் ஒருவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கொங்கு மண்டலம் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தமிழாவது தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்ட்டு தான் அவருக்கு. ஏங்க எத்தனையோ பேர் இங்க தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. H. ராஜா அவர்களுக்கு தமிழ் தெரியும், பொன்னர் அவர்களுக்கு தெரியும், தமிழிசை அவங்களுக்கு தெரியும். நான் தானா மாட்டினேன் அப்படின்னாரா? வேற வழி இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு கேட்டுக்கினதா நமக்கு ஒரு நம்பத்தகாத வட்டாரங்கள் தகவல் கூறுகின்றது. சரி விடுங்க, அவருக்கு ஏதோ தசாபுக்திகள் சரியில்லை நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் ராஜ்யசபா அவர் தானே பிரசிடிங் ஆபீசர் அப்படி போறாரு. சரி, அவருக்கு நமது பிரார்த்தனைகள் கூடவே இருப்பதாக. அழுதல் கண்ணீரே வருது சார், சிரிச்சு கண்ணீரே வருது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, அழுகிறதா சிரிக்கிறதா கூட தெரியல உங்களுக்கு.
சார் அதே ஸ்டேஜில் வந்து திருமாவளவன் தனது பிறந்த நாளில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் தூய்மை பணியாளர்கள் அதுவும் பட்டினத்தை சேர்ந்தவர்களே தான் குப்பை அள்ளணுமா, மலம் அள்ளணுமா, அந்த மாதிரி சொல்கிறாரு சார். எதுக்கு நிரந்தரமாக்குறீங்க, நிரந்தரமாகாதீங்க, வேற ஒருத்தர் கொடுங்க, நீங்கள் மேலே வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உள்டாவாக பேசியிருக்காரு சார். நல்ல பேச்சு இது. கமல் பேசின உடனே பேசியிருக்காரு. எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட் ஆச்சு. இப்போ சரி, ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்லை ஏதோ சின்னதாக தொழில் செய்யணும் அப்படின்னு போனால் பரவாயில்ல. 4-5 வருஷம் இங்கே இருந்துட்ட பிறகு கான்ட்ராக்ட்ல போயிட்டு அதே வேலை செய்யு, இது என்னங்க நியாயம் அது? ஆனால் இது ஏற்கனவே இங்கே பல இடங்களில் நடைமுறைக்கு வந்துச்சு, அது தெரியுமா? இப்போ அரசு அலுவலகங்களில் ஒரு காலத்தில் பியூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு மாறிடுச்சுங்க. ஆனாலும் இன்னைக்கு பரவலாக மக்கள் மத்தியில் பியூன் அப்படின்னு தான் தெரியுது. அந்த போஸ்டெல்லாம் இனிமேல் நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்கிருங்க. ஒரு பியூன் கடைசி வரைக்கும் பியூனாகவே இருக்கணுமா? அவன் வந்து ஒரு தாசில்தாரா கலெக்டர் ஆகக்கூடாதா? அதனால 5 வருஷம் தான் நீ பியூன், நிரந்தரமாக்கிட்டா நீ கடைசி வரைக்கும் பியூனாவே இருப்பப்பா, ஆஃபீஸ் அசிஸ்டன்டாவே இருப்பப்பா. அதனால இனிமே அந்த போஸ்ட் எல்லாம் கான்ட்ராக்ட். கண்டக்டர் டிரைவரையே வந்து கான்ட்ராக்ட்ல விட போறாங்களாம். சிஐடியில் கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் அதுவும் டிரைவர் போஸ்ட் அப்படின்றது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டுனுக்கிறீங்க, இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி விட்டு வெளில போயிருவீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். பாசாக்கா உள்ள வந்துடும். அப்ப பாசாக்கா உள்ள வந்தாலும் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம். ஆனால் பாதுகாப்பு எப்படி போனாலும் பரவாயில்லையா? இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? இவங்க வந்து இந்த டிரைவர் எல்லாம் கான்ட்ராக்ட்ல எடுக்கிறதுனால பாதுகாப்பு என்னங்க இது மாதிரி பண்றீங்களேன்னு கேட்குறீங்க. அப்போ மக்களுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, பாஜக வந்துடும், அதனால பரவாயில்ல நாங்கள் இப்படியே முட்டு குத்துக்கினே இருப்போம் அப்படின்னா என்னங்க இது? இதுல திருமா அவர்கள் வந்து இந்த மாதிரி நிரந்தரமாக்குவது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தோழர்கள் என்ன நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க சார். கரெக்டா எல்லாம் எப்படிதான்? இப்போ ஏதாவதுன்னா ஒன்று என்ன பண்ணுவாங்க, காவல்துறையை நாங்கள் கண்டிக்கிறோம். இதே வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், எப்படி அப்படியே அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதே பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே முதலமைச்சர் நேரா மோடி தான் பதவி விலக வேண்டும். ஆனா இங்க நடந்தது அப்படின்னா காவல்துறை, அப்படி இல்லைன்னா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இன்னும் போனா சரி காவல்துறைன்னு சொன்னா கூட ஒட்டுமொத்தமா காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்களேன்ட்டு இப்ப நானே அவங்களுக்கு ஒரு விலையில்லா ஆலோசனை கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஐ பதவி விலக வேண்டும், அந்த ஏட்டு பதவி விலக வேண்டும், அந்த கான்ஸ்டபிள் பதவி விலக வேண்டும், அப்படி சொல்லிருங்க. அப்ப வந்து என்னங்க காவல்துறை முதல்வர் அது துறை, நாங்க வந்து இங்க வந்து ஒரு கான்ஸ்டபிளை தான் சொல்றோம், அவருக்கு இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர், ஸோ அவர் தான் பொறுப்பு, இப்படி சொல்லிடலாம்ல. அநேகமா அடுத்த தடவை இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், இது நமக்கு எல்லாமே விலையெல்லாம் ஆலோசனை இல்லை. ஸோ டோலர்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி சார் திருமாவளவன் பேசுகிற ஸ்டேஜில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, அதாவது திருமாவளவன் என்பவர் அம்பேத்கரையோட ஒரு படி மேல். ப்ளீஸ் வேண்டாம், அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. அது அன்றைக்கு சொன்னதே தப்பு, அன்றைக்கே வந்து கண்டித்து இருக்க வேண்டும். இப்போ நம்ம கேமராமேன் தம்பியே இருக்காரு, திடீர்னு இங்கே உக்காந்தீங்கன்னு ரொம்ப டெய்லி பஞ்ச் அருண் அவர் வந்து விக்ரமையோட ஒரு படி மேலே அப்படின்னா நான் அப்பயே சொல்லுவேன், அது பார்ப்பா கட் பண்ணு, இதெல்லாம் வேணாம், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அவங்கவுங்க மாதிரி இருந்துட்டு போகிறாங்க, எதுக்கு இந்த பில்டப்பு அப்படின்னு அப்போவே சொல்லியிருப்பேன். இது ரொம்ப தப்பு இல்லையா? அதை கேட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இவரை புகழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புகழ்ந்துட்டு போங்க. இப்போ இங்கே கூட தான் பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன், அதுக்கப்புறம் ஒருத்தர் கவி பேரரசு அப்படின்ட்டாங்க. நம்ம ஏதாவது கேட்டோமா? சரி ரைட், நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒருத்தரை வந்து புகழணும் அப்படின்றதுக்காக இவங்களே சொல்றாங்க அவர் வந்து சட்ட மாமேதை, நாங்கள்லாம் வந்து பரீட்சையில் மார்க் வாங்கி பாஸ் பண்ணோன்றதுக்காக ஏதோ 2-3 படிச்சுட்டு வரவங்க, அவர் வந்து இந்த அரசியல் சட்டத்தையே உருவாக்கி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிதான் வச்சாரு. இவர் வந்து அதை செயல்படுத்துகிறார் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குறாங்க. எதை செயல்படுத்தினார்? எல்லாரும் எம்எல்ஏவா எத்தனை வருஷம் தான் இருக்குது, மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவரு தெரியல. இங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல தான் அது சொல்றாரு. ஏன் சொல்ல வேண்டியதானே? எப்படிங்க காலம் பூரா வந்து எங்க கட்சியை சார்ந்தவர்கள் வெறும் ஒரு 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ மட்டும் தான் இருக்க முடியுமா? எப்பதான் நாங்க மந்திரி ஆகுறது அப்படின்னு கேட்க முடியுமா அவரால? நீங்க மட்டும் குஷன் சேர்ல உட்காந்துப்பீங்க, எனக்கு பிளாஸ்டிக் சேர் இல்லை, எனக்கு இதுவே கன்வீனியன்டா இருக்கு. எத்தனை காலத்துல தான் இந்த மாதிரியே இருக்கிறது? ஏதோ டெல்லிக்கு போகும்போது மத்திய அமைச்சர்களை பார்க்கும்போது ஈக்குவலான சேர் கொடுக்குறாங்க, இங்க அதை கேட்க கூட முடியலையே அவருக்கு. அதில் கேட்கிறாரு, பட்டியல் இனத்து மக்களது வாக்கு மட்டும் வேணும், அவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீர்களா?
இதுதானே காலங்காலமா நடந்து. ஏங்க எவ்வளவு நாளைக்கு இங்க காலங்காலமா நடக்குது அப்படின்னு யாரை சொல்றீங்க? குறைந்தபட்சம் 100 வருஷமா நீதி கட்சி அதுக்கப்புறம் வந்துருச்சு இல்ல. இப்போ 100 வருஷத்துல மாத்த முடியாதா? டோலர்ஸை கேளுங்க, சொல்லுவாங்க. இன்னும் இரட்டை கவுளை முறை எத்தனை ஊர்களில் நடைமுறை இருக்குது, எத்தனை கிராமங்கள்ல அதை தீண்டாமை எத்தனை இடங்களை கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்றதெல்லாம் டோலர் வேலை வரியா சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கறது அவங்க மட்டும்தான். ஆனா சும்மா ஒரு ட்வீட்டை போட்டு அங்க ஒரு 4 பேர் உட்காந்துன்னு போறது மட்டுமே இது ஒரு தீர்வாகி விடுமா? மற்றவங்களை பார்த்து கேட்கிறாரா இல்ல அவரையே பார்த்து கேட்டுக்கிறாரா திருமாவர்கள்னு தெரியல. சரி, அப்போ நீங்க திமுக கூட்டணியில தானே இருக்கீங்க, அதே பக்கம் இந்த பக்கம் அதிமுக அவங்களோடையும் தோழமையோட தானே இருக்கீங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு தோழமை உணர்வோட தான் அதிமுகவுக்கு சொல்றேன் அப்படின்னு. ஸோ 2 பேரோடமா ஒரு தோழமையுடன் தானே இருக்காரு. 2 பேரையும் கேட்க வேண்டியது தானே. ஏங்க அவங்களோட ஓட்டு மட்டும் வேணும், அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு அவரு. 19 ஏதோ சொல்லிட்டு போயிட வேண்டியது. சரி, இந்த தடவை நான் கேட்கிறேங்க, தூய்மை பணியாளர்கள் காலத்துக்கும் அதே மாதிரி இருக்க வேண்டாம். அதே மாதிரி எங்க எம்எல்ஏக்கள் காலத்துக்கும் எம்எல்ஏவே ரிட்டையர் ஆனமா, எப்ப மந்திரி ஆகுறது? இந்த தடவை 26 தேர்தலில் எங்களுக்கு 4 மந்திரி வேணும். அதுல பினான்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்ல போலீஸ் மந்திரியோ இல்ல சுகாதாரத்துறை அமைச்சரோ, ஏன் பொதுப்பணித்துறை கொடுக்கலாம, நீர்வளத்துறை கொடுக்கலாம, இல்ல ஐடி. ஐயோப்பா, அவரே இருந்த இடம் தெரியாம இருக்காரு. சரி விடுங்க, அவர் எது கொடுத்தாலும் வாங்கிப்பார். வேற ஏதாவது கொடுத்துட்டு ஐடி மினிஸ்ட்ரி கொடுங்க. ஏன் எங்களாலலாம் ஐடி மினிஸ்ட்ரி எது பண்ண முடியாதா? 4 மந்திரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா அவரால்? கேட்டார்னா கரெக்டுங்க, இவர் சொல்றது எல்லா இடத்துலையும் நியாயம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இல்ல இது மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு டகால் அப்படியே இல்ல அப்படின்னா சரி. இப்ப என்ன அந்த 5 வருஷம் கழிச்சு அவங்கள என்ன நீங்க தொழிலதிபர் ஆக போறீங்களா? அதுவே ஏதோ லாரி கடன்ல கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லி அதுல ஏதோ ஊழல்னு கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு கோர்ட்டு அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் வேற நடந்தது. இங்கேருந்து கான்ட்ராக்ட்ல பிடிச்சி தள்ளுறதுக்கு விக்ரம், நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க கான்ட்ராக்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்னு சம்பளம், இதுதான் அவங்க டெண்டர் கொடுத்துருக்க போறாங்க. எப்படி இப்போ ஒரு தூய்மை பணியாளருக்கு 20,000 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே 20,000 அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்புறம் நீங்க அதை ஒத்துக்கின்னு தானே கொடுக்குறீங்க, அதை நேரம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போங்களேன். ஏங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல எத்தனை கோடிங்க அவங்களுக்கு நாசம் ஆயிரப்போகுது, லாஸ் ஆயிரப்போகுது? அதை கொடுக்க முடியாது அவங்களால இல்லையா? சரி, ஒவ்வொரு வீடும் மாசத்துக்கு 50 ரூபா கொடுக்கணும். இந்த தண்ணீர் வரி, அந்த வரி, இந்த வரி அப்படின்ற மாதிரி இங்க யாரும் பிளாஸ்டிக்கையும் மற்றதையும் பிரிச்சு போடுங்கன்னா கேட்கறது கிடையாது. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அந்த பாட்டு வச்சு அலறினுக்கு வந்தாலும் நம்ம அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. நீங்க திருந்தவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் திருந்தாத உள்ளங்கள் வருந்தியாக வேண்டும், 50 ரூபாயாவது கொடுங்க, அவங்களாவது அதை பிரிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே ஒரு 100 கோடி ஆயிருமாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது? எனக்கு சொல்லுங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வைங்க, நிறைய வரும். என்ன இப்போ எவ்வளவு வந்தாலும் வாங்க தான் போறாங்க நம்மளுடைய மது பிரியர்கள், வச்சுட்டு போங்க. எதுவோ வரி உயர்த்துறாங்க, அது பண்றாங்க. இல்லை எவ்வளோ கடன் வாங்குறோம், லட்ச லட்சமா வாங்கி வச்சுக்கிறோம். ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல குறைஞ்சி போச்சாங்க? நாங்க அவங்க வயிற்றுல போய் அடிக்கிறீங்களா? அவங்கள மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தான் சொல்ல போனா உயர்ந்தபட்ச மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், கடைசி வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கும் அரசு அலுவலகங்கள்ல ஒரு போஸ்ட் இருக்கு, டபேதார்னு. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்றவங்க கூட இப்போ அந்த யூனிஃபார்ம் அப்படின்றது பல இடத்துல கிடையாது, நார்மலா பேண்ட் ஷர்ட்டை இல்லை வேட்டியை கட்டின்னு வராங்க. இந்த டபேதாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல சொக்கா, வெள்ளை கலர்ல பேண்ட்டு, இதை குறுக்கில் பச்சை இல்லை ரெட்டு கோல்டு கலர் அப்படின்னு ஒரு பட்டை, கையில ஏதோ ஒரு தடி, தலையில ஏதோ ஒரு குல்லா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதிகாரிகள் போகும்போது இவர் முன்னாடியே போவார். அந்த படத்தை ஒரு குருக்கள் வராருன்னு ஒருத்தர் போவார்ல, அந்த மாதிரி அதிகாரி வரார் அப்படின்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல. எதுக்கு ஒன்றும் அந்த போஸ்ட் வச்சிருக்கீங்க நீங்க? வெள்ளக்காரன் காலத்துல அவனுடைய பந்தாவை காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு போஸ்டை போட்டு நம்ம இந்தியர்களை அந்த பதவியில உட்கார வச்சு அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா இத்தனை வருஷமாயும் அது யார் கண்ணுக்கும் தெரியலையா? இப்படி ஒரு மனுஷன் முன்னாடி இன்னொரு மனுஷனை இப்படி அந்த முன்னாடி இந்த விஜிபி கோல்டன் பீச் போயிருக்கீங்களா? அதுல ஒருத்தர் நிப்பாரு, அவரை நீங்க சிரிக்க வச்சீங்கன்னா அப்படின்னாங்க, என்ன தலைகள் இருந்தாலும் சிரிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி இவருக்கு ஒரு உடைய போட்டு நீங்க அவர் முன்னாடி போனோம், அதிகாரி வரும்போது முன்னாடி போனோம் அப்படின்றது எந்த அளவுக்கு டியூ ஹியூமனைசிங் அப்படின்றது யாருமே யோசிக்கலையாங்க. எதுக்கான போஸ்டை வச்சிருக்கீங்க நீங்க? அதை அபாலிஷ் பண்ண வேண்டியது தானே. இதை யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் அரசு அலுவலகம் போகும்போது இதை யாருமே பார்த்தது கிடையாதா? எல்லா இடங்கள்லையும் அது இருக்கு. என்னடானா நிரந்தரமா அதுலயே இருக்க முடியுமா அப்படின்னு முட்டு கொடுக்குற வேலை தான், வேற என்ன. உண்மையா இவங்க யாருக்கும் முன்னேற்றம் அப்படின்றதுல அக்கறை கிடையாதுங்க. இருந்ததுன்னா முதல்ல அந்த போஸ்ட்டை ஒழிங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு அரசு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க.
அதுக்கப்புறம் வந்து சமத்துவம், சமூக நீதி, இதை பத்தி எல்லாம் பேசலாம். சும்மா அங்கே வந்து காலங்காலமா இதுதான் நடக்குதுன்னா இப்படியே எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அப்ப அவங்க திருப்பி சொல்லுவாங்க காலங்காலமா நடக்குது இல்ல, அப்படியே இரு அப்படின்னு சொன்ன மற்றவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களே தானே அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஓகே சார், கூலாகுங்க சார். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆர்எஸ் வழியில் வந்தவர், அவர் பிஜேபி நிறுத்தி வச்ச அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார், எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்? ஆனால் ரெட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சுதர்சன் ரெட்டி. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதன் அப்படின்னு ஆக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வாவு சிதம்பரம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஐயர், பிள்ளை இதெல்லாம் வந்து ஜாதியை குறிக்கும் பெயர்கள் அப்படின்னு. இப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அந்த வாணிமகால் இருக்குல்ல, அதுக்கு இன்னாண்ட பக்கம் ஒரு ரோடு இருக்குது, டாக்டர் நாயர் ரோடு. அந்த நாயர் அப்படின்றது என்ன பெயர்? இப்போ அந்த ரெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது ஜாதி பெயரா இல்லை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க? எப்படிங்க மற்ற மாநிலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போட்டுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வழக்கம். நாம வந்து இது நாள் வரைக்கும் இத்தனை காலமா உவே சாமிநாதையர்னு சொல்லிட்டு இருக்கோம், வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலெல்லாம் வந்து அந்த பெயரை நீக்கிவிட்டு இதுலேயும் வந்து அந்த ஜாதி பெயரை நீக்கிட்டு முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இது என்ன விதத்தில் ஜாதி ஒழிப்பு? இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இவரை கேண்டிடேட்டாக வச்சிருக்காங்க. அன்றைக்கு இருந்த துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள், அவரையும் நாயுடுன்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க இது சமூக நீதி? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ இந்த PIZZA அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க, அதை வந்து பிட்சான்னு சொல்லணுமா? டேய் அது TODO எங்கடா இருக்குது அப்படின்னா அது அப்படிதான் சொல்லணும். டேய் எங்கடா இருக்குது, நான் பிஸான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா சில பேர் சிரிப்பாங்க, பிட்சா அப்படின்வாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இங்கே நம்ம பேர் அவன் ஒழுங்கா சொல்கிறானா? நம்ம வந்து செந்தமிழ் செல்வன் அப்படின்னா செந்தமிழ் செல்வான் சொல்றல்ல, தர என்னமா சொல்லுது. அவங்ககிட்ட யாராவது போயிட்டு நோ 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 செந்தமிழ் செல்வன் அப்படின்னு போய் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம தமிழை என்ன தப்பு தப்பா நம்ம உச்சரிச்சாலும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போறோம். இங்க தமிழர்களே பாதி பேர் எப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நகரமே வரமாட்டுது. என்னடானா இங்கிலீஷ்ல இல்ல இட்டாலியன்ல இருக்கிறத சொன்னா ஐயோ நீ தப்பா பேசுற அப்படின்றாங்க. அதுவும் ஷெடியூல் போட்டிங்களா அப்படின்னா டியூட் ஷெடியூல் ஸ்கெடியூல். ஏன்டா அமெரிக்காவில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஐம் சாரி ஆஸ்திரேலியாவில் இப்படி தான் சொல்லுவோம், போயிட்டு வா. அந்த மாதிரி நாம எப்படி சொல்றோமோ அப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம சமூக நீதி மண் பெரியார் மண்ணில் நம்ம எப்படி ஜாதி பெயரை சேர்த்து சொல்லலாம்? அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெலுங்கர் அப்படின்றதுனால வந்து திமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? இப்போ ஜெயிக்கிறவரா இருந்தா கூட பரவாயில்லைங்க, பாருங்க நாங்க இவரை நிறுத்தி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்க எப்படியும் தோக்க போறீங்க. அதுக்கு வந்து பெருந்தன்மையா பார்த்தீங்களா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. நீங்க ஆந்திரால வந்து அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆந்திராவிலேயே சொல்லிட்டாங்க சார், சொந்த ஊர்லயே அவங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து ஏங்க ஆதரவு? அப்புறம் வந்து இந்த சீமான் அவர்கள் இப்படிதான் கேட்பாரு பார்த்தீங்களா, திராவிடம் பேசிக்கின்னு இந்த மாதிரி தெலுங்கர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு அவங்க ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி விடுங்க, அது நம்ம தலையெழுத்து. பட் இனியும் அவர் ஜெயிக்க மாட்டார், அது வரைக்கும் சந்தோஷம். தமிழர் தான் ஆளப்போறான் தமிழன் இப்ப சொல்லுங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சார் அதே மாதிரி இப்போ 2026 எலெக்ஷன்ல வந்து கூட்டணி எந்த மாதிரி அமையும்? உங்களுக்கு மட்டும் நான் ஒரு ரகசிய தகவல் சொல்லவா? அதாவது தேர்தல் ஆணையம் வந்து தமிழகத்தில் விரைவிலேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த போறாங்களா. ஒரே ஒரு கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அதை கலந்துக்கிறதா தகவல் வந்திருக்கு. சொல்றேன், தேர்தல் எதற்கு? ஏன்னா அங்க ராகுல் காந்தி வேற என்ன பண்ணிக்கிறாரு, இந்த ஓட்சோரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் ஒரு டுபாக்கூர் இதை எடுத்து கூட அதை வச்சுக்கின்னு இவங்க எல்லாரும் ட்வீட் போட்டுட்டு கட்சியில் அந்த ஆள் அசிங்கப்பட்டுக்கின்னு இல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே இப்ப எல்லாரும் ஐயோ தேடி பிடிச்சி அழிங்கடா அந்த ட்வீட் எல்லாம் அப்படின்னு ஓடினுக்கிறாங்க. பட் இங்க தமிழகத்துல நிலைமை என்னன்னா, நிறைய சர்வே எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதுல எக்ஸிட் போல்லாம் எடுத்துட்டாங்களா. அப்பா எக்ஸிட் போல்ன்றது தேர்தல் நடக்கிற அன்னைக்குன்னா அது கூட தெரியாம இப்பவே எக்ஸிட் போலும் எடுத்துட்டாங்க. அதுல வந்து அந்த தாவேகா ஆல்ரெடி 45% ரீச் ஆயிடுச்சான். ஸோ இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு 60-65% வந்துருவாங்க. அதனாலதான் எல்லா கட்சிகளுமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுல அரசாங்கத்துக்கும் செலவு, தேர்தல் நடத்தணும்னா
எல்லா இடத்துலையும் வாக்குச்சாவடி அமைக்கணும், அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி வைக்கணும், அந்த ஓட்டிங் மிஷின்லாம் கொண்டு வரணும், அதுக்கு அரசு ஊழியர்களை அங்கே நியமிக்கணும், அவங்களுக்கு டீயை கொடுக்கணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அது டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓட்டு பாக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஒரு மாதம் செக்யூரிட்டி, அதில் சில பேர் வந்து யாரோ ஹேக் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கட்சிகளுக்கு செலவு, அதுக்கப்புறமா மக்களுக்கு செலவு, ஏன்னா சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும்ல. இப்படி எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவாக போகுது. எப்படியும் அவர் தான் ஜெயிக்க போறாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. 65 இப்பவே 45 வந்துச்சுன்னா எலெக்ஷன் போது 70 கூட வந்துடலாம். அதனால எதுக்கு இவ்வளோலாம் செலவு பண்ணணும்? அதனால என்ன பண்ணிட்டாங்களாம், கடந்த தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டியிட்டாங்களோ ஆளாளுக்கு ஒரு எம்எல்ஏ, உங்களுக்கு எந்த தொகுதியோ சொல்லுங்க, அங்கே வந்து தாவேகா விலகி விட்டதுன்னு சொல்லுவாங்க, மற்ற தொகுதிகள்லாம் தாவேகா மட்டும்தான். ஸோ ஒரு 20-25 கட்சி போச்சுன்னா மீதி ஒரு 205 தொகுதிகளில் தாவேகா தான். அதனால செலவை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நமக்கு நமது சிறப்பு நிருபர் கழுதையார் சொல்லியிருக்காருங்க. அது கூட 2026 மட்டும்தானா, 31க்கு அப்புறம் அதுவும் கிடையாதான். ஏன்னா 234 தொகுதியிலையும் தளபதி நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால எதுக்கு தேவையில்லாமல் 234 எம்எல்ஏ, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் காரு, இந்த சம்பளம், பஞ்சப்படி, இதரப்படிகள். அதனால ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான். அவர் பார்த்து 4 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வாங்க நீங்கள் வந்து மினிஸ்டர் அப்படின்னா அவங்க மினிஸ்டர். அதனால இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு யோசனை பண்ணுறதா அந்த நம்பத்தகாத வட்டாரங்களில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால குழப்ப பார்க்க போறேங்க. இனிமே வந்து 26 எலெக்ஷன், அதுல என்ன அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. அவ்வளவுதான், இனிமே எலெக்ஷனே கிடையாது, தளபதி தான் கடைசி வரைக்கும். விட்டுருங்க, கூட்டணியே கிடையாது சார், எங்கேயுமே கட்சியே கிடையாது இனிமேன்றா. நீங்க என்ன கூட்டணியான்னு கேக்குறீங்க? நீங்க அந்த அளவுக்கு அப்படியே நாளுக்கு நாள் ஜொர்ற வேகத்துல, தங்க வேகத்துல ஏறி நிக்குதுங்க ஆதரவு. என்னப்பா நீங்க என்னடா கூட்டணி பத்தி கேட்டுக்கிறீங்க நீங்க? ஆனா அங்க இருந்த ஒரு வீடியோ மட்டும் வைரல் ஆகுது சார். என்ன அப்படின்னா 21ஆம் தேதி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லிட்டாருங்களாம். அதுக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் 21ஆம் தேதி சொன்னார், அதனால நான் 20ஆம் தேதியை கூட்டு வந்து காட்டிட்டு நான் அப்படின்றாரு. இது ஓட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓட்டே கிடையாது, அது பார்த்துக்கலாம். தேர்தலே கிடையாது, இனிமே எதுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓட்டு மட்டும் எதுக்குங்க? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட இதுக்கு லைக் போட்டிங்கன்னா போதும், அதுவே ஓட்டை எடுத்துக்கலாம். யாருக்கு அதிக லைக் வருது, யார் படம் அதிக கலெக்ஷன் வருது, அதை வச்சு கூட நம்ம சிஎம் தேர்ந்தெடுத்துடலாம். இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? எதுக்கு இவ்வளோலாம் செலவு, பிரச்சாரம் பண்ணிக்கின்னு ஊர் ஊராக போய்க்கின்னு, பெட்ரோலுக்கு செலவு, டீசலுக்கு செலவு, பொல்யூஷன், புரியுதுங்களா? அதனால் 2 படம் எடுத்து விடுவோம், யார் படம் அதிக கலெக்ஷனோ, யாருடைய ட்ரெய்லர் டீசருக்கு அதிக லைக் வருதோ அவங்க தான் சிஎம். இந்த மாதிரி ஒரு தேர்தல் அமைப்பு அகில உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஐயோ அண்ணன் ட்ரம்ப் பார்த்துடக்கூடாது, அவர் கோபம் வந்துடும், டேய் நான் இனிமே எங்கடா சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னு. சார் அற்புதமான கருத்தில் பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.